எப்பொழுதும் கற்றுக்கொள்கிறவர்களாக இருங்கள். இந்த வெற்றியாளர்கள் எல்லாருமே கண்டினியூவல் லேர்னர்ஸ், தொடர்ந்து அவர்கள் கற்றுக்கொள்கிறவர்களாகவே இருப்பார்கள். அவர்களுடைய பண்புகளை குறித்து தான் இந்த பதிவில் நம்ம பார்க்க போறோம். வெற்றியை கணக்கு பண்ணும்போது ஒரு மனிதனுடைய உயரத்தை வைத்தோ, எடையை வைத்தோ, அவனுடைய பட்டப்படிப்புகளை வைத்தோ கூட யாரும் தீர்மானிக்கிறது இல்லை. அவன் எவ்வளவு பெரிதாக சிந்திக்கிறான் என்பதை பொறுத்து தான் தீர்மானிக்கப்படுகிறது. ஆகவேதான் நாம பெரிய அளவில் சிந்திக்கிறவர்களா இருக்கணும். இந்த பெரிய அளவில் சிந்திக்கிறவங்க எல்லாருமே தொடர்ந்து கற்றுக்கொள்கிறவர்களாகவே இருக்கிறார்கள். அவங்க தங்களுக்கு ஏற்கனவே எல்லாம் தெரியும் அப்படின்னு ஒருபோதும் அதுல திருப்தி அடைகிறதில்லை. எப்பவும் புது இடங்களுக்கு போவாங்க, புது புஸ்தகங்களை வாசிப்பாங்க, புதிய மக்களை சந்திப்பாங்க. அப்படி சந்தித்து அவர்கள் தொடர்ந்து ஏதோ ஒரு காரியத்தை திட்டமிட்டு கற்றுக்கொள்வார்கள். இன்டென்ஷனல் லேர்னிங். நாம கூட ஒவ்வொரு நாள் காலையில் எழும்பும் போதும் இன்னைக்கு யார் யாரை சந்திக்க போறோம், எங்கெங்க போறோம்னு ஓரளவுக்கு நமக்கு தெரியும். அப்படி தெரிஞ்சதுன்னு சொன்னா இந்த இடங்கள்ல என்னென்ன இன்னைக்கு நாம கற்றுக்கொள்ள வேண்டும் என்பதை வீட்டை விட்டு புறப்படுறதுக்கு முன்பாகவே அந்த கேள்வியோடு நம்ம போகும் பொழுது ஒவ்வொரு இடத்திலும் கற்றுக்கொள்வதற்கான வாய்ப்புகள் நமக்கு வந்துகிட்டே இருக்கும். புது புது காரியங்களை நம்ம கற்றுக்கொண்டே இருக்க முடியும். ஏதோ ஒரு புஸ்தகத்தை வாசிக்கிறது மூலமா மட்டும் நம்ம கற்றுக்கிறது இல்லை, அதை விட அதிகமாக மனிதர்களோடு பழகும் பொழுதுதான் கற்றுக்கொள்வோம். அப்ப இந்த கற்றுக்கொள்ளுடைய இன்னொரு பண்பு என்னன்னு சொன்னா, அவங்க திட்டமிட்டு கவனிப்பார்கள். கவனிக்கணுங்கிறதுக்காக கவனிப்பாங்க, அவசியப்படுறதுனால இல்லை, வேணும்ட்டே மற்றவர்களிடையே பேச விட்டு அதுல இவங்க கேட்பதின் மூலமாக. ஏன்னா அவங்களுக்கு தெரியும், அதிகம் பேசுவதை விட அதிகம் கேட்பதின் மூலமாக நாம் ஏராளமானதை கற்றுக்கொள்ள முடியும். கவனிப்பதின் மூலமாக கற்றுக்கொள்கிறது என்பது ஒரு மிகச்சிறந்த விஷயம். அதே போல அவர்களை விரிவுபடுத்திக் கொள்ளக்கூடிய கேள்விகளை கேட்பார்கள். நிறைய பேருக்கு பிரச்சனை என்னன்னா, கேள்வி கேட்க தெரியறது இல்லை. ஏன்னா அவங்க கவனிக்கிறதே இல்லை. என்னுடைய மீட்டிங்ஸ்ல எல்லாம் நான் கேள்வி நேரம் வைப்பேன். அந்த கேள்வி நேரங்களில் பார்த்தீங்கன்னா யாருமே கேட்க மாட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு என்ன கேள்வி கேட்கன்னு தெரியாது. ஆழமான அர்த்தமான கேள்விகளை கேட்க இன்னும் நம்ம கற்றுக்கொள்ளலை. ஏன்னா நம்ம கவனிக்கிறவங்களாகவே இல்லை. கவனிக்கிறவங்களால தான் பெனட்ரேட்டிங் கொஸ்டின்ஸை கேட்க முடியும். ஆழமான அர்த்தமுள்ள நம்மை விரிவாக்கி கொள்ளக்கூடிய கேள்விகளை கேட்க நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். ஏனென்றால் நாம் எவ்விதமான கேள்விகளை கேட்கிறோமோ அவ்விதமான பதில்கள் தான் நமக்கு வரும். நம்முடைய கேள்விகள் சரியானதாக இருந்தா பதில்களும் சரியானதாக இருக்கும். எல்லாத்த விட இந்த கற்றுக்கொள்ளுடைய பண்பு என்னவா இருக்கும்னா, வாழ்க்கையில மிக முக்கியமான ஒரு பிரின்சிபல் அவங்கள்ட்ட இருக்கும். அது ஒரு பெரிய ஸ்கில். அது எல்லாராலையும் கற்றுக்கொள்ள முடிகிறது இல்லை. என்ன தெரியுமா? மற்றவருடைய பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து பார்க்கறது. ஒரு அகலப்பார்வை அவர்களுக்கு இருக்கும். அவர்களுடைய வாழ்க்கையை மீறி, அவர்களுடைய உலகத்தை மீறி, அவர்களுடைய எண்ணத்தை மீறி ஒரு உலகம் இருக்கிறது என்பதை அவர்கள் அறிந்து கொள்வார்கள். நிறைய படிக்கிறவங்களுக்கு தனக்கு ஒன்றும் தெரியல அப்படிங்கிற எண்ணம் இருந்துகிட்டே இருக்கும். இன்னும் வாழ்க்கை பெருசுன்றது தெரியும். ஏன்னா அவங்களுடைய அனுபவம் அதிகமாகிறதுனால நான் நினைக்கிறது மாத்திரமே சரி அப்படின்னு அவங்க நம்ப மாட்டாங்க. மற்றவர்களுக்கு என்ன எண்ணம் உண்டாகும் என்பதை இவங்களே தெரிஞ்சுக்க பார்ப்பாங்க. அவர்களுடைய பார்வையிலிருந்து விஷயங்களை புரிந்து கொள்ள பார்ப்பாங்க. ஒரு விஷயத்த பல கோணங்கள்ல சில பேரால பார்க்க முடியாது. அவங்களுக்கு வேதாகமம் வணங்கா கழுத்து அப்படின்னு ஒரு பேர் கொடுத்துருக்கு. ஸ்டிஃப் நெக்டு. அவங்க ஒரே பார்வை தான் பார்க்க முடியும். ஆனா சில பேர் இந்த பக்கமும் இப்படியும் மேலையும் கீழையும் எல்லா பக்கமும் ஒரு விஷயத்தை பார்ப்பது நிமித்தமாக அதில் உள்ள எல்லா நன்மைகளையும் அவர்களால் அடைந்து கொள்ள முடியும். நீங்களும் எப்பொழுதும் கற்றுக்கொள்கிறவர்களாகவே இருங்கள்.